இன்னைக்கு உங்ககிட்ட எனது குறிக்கோள் இந்த உலகத்திற்கே கிரியேஷன் இருக்குல்ல, படைக்கப்பட்டது அனைத்திற்கும் ஒரு அமைதியை கொண்டு வருவது, அதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படிங்கிற தலைப்பில் பேச போறேன். உலகத்திற்கே அமைதியை கொண்டு வர உன்னால முடியுமா? முகத்தை பார்த்தா ஏறக்குறைய என்ன எத்தனை வருஷத்துக்கு இருப்பேன்னு தெரியல, கொஞ்ச நாள் தான் இருப்பேன். எங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் சிறு வயதிலிருந்து ஆரம்பித்து எத்தனையோ ஆண்டுகளாக அவர்களும் போதித்து கொண்டிருந்தார்கள். நிறைய பகவான்கள் இருக்கிறார்கள். பகவான் ரஜினேஷை பற்றி பேச போகிறேன் இந்த வீடியோவில். திடீர்னு ஞாபகம் வந்தது எனக்கு. ஓஷோன்னு சொல்லுவாங்கள்ல, அவரை பற்றி. பகவான் ரமண மகரிஷி, நிறைய பகவான் இருக்கிறார்கள். இவர்களாலும் முடியாத ஒன்று உன்னால் எப்படி முடியும்? முதல்ல எதற்கு உலகத்தை முழுவதும் பாதுகாக்கணும்? அதான் இப்போ இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் இருக்கு, தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு, அதே மாதிரி மற்ற ஸ்டேட்டுக்கு அவங்கவுங்க கவர்மெண்ட் இருக்காங்க அவங்கவுங்களுடைய நலனை பாதுகாப்பதற்கு. அமெரிக்காவுடைய மக்களுடைய நலனை பாதுகாப்பதற்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் இருக்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு நாட்டிற்கும் அவரவர்களுடைய மக்களை பாதுகாப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு? அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி இருந்தாலும் ஏன் அமைதி இல்லை? இன்னைக்கு தெரிஞ்சே எத்தனையோ வார் நம்மளுக்கு தெரிஞ்சு. இஸ்ரேலில் நடக்கிற வார், பலஸ்டீனியன்ஸ்க்கும் ஜூஸ்க்கும் யூதர்களுக்கும் நடக்கிற வார், ஈரானுடைய மறைமுகமாக ஈரானோட போட்டி போட்டு கொண்டிருக்கும் அமெரிக்கா, ஹோத்தீஸ் அப்படின்லாம், அம்மாஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் வார், இடையில வார், ப்ராக்சி வார். அமெரிக்கா தானாகவே போரிடுறதில்ல, எல்லாத்துக்கும் இதை கொடுத்து, ஆயுதங்களை கொடுத்து வார் பண்ணி சண்டை போட்டு கொண்டு இருக்காது. யுக்ரைனுக்கும் இஸ்ரேலுக்கும், யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற வார் உங்களுக்கு தெரியும், நிறைய பேசியிருக்காங்க. உங்களுடைய ப்ரெஸ்ஸில் எல்லாம் யூடியூப்லாம் பேசியிருப்பாங்க. எந்த நேரத்திலும் தாய்வானை இது சைனாவோட சேர்க்க போனால் அமெரிக்கா படையெடுக்கும். அமெரிக்கா நிறைய பண உதவி செய்கிறாங்க போர் ஆயுதங்கள் வாங்குவதற்கு. போர் ஆயுதங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தாய்வானுக்கு. சேரக்கூடாது, நீ சைனாவோட சேரக்கூடாது அப்படின்னு அங்கே சண்டை. இந்தியாவை எடுத்துக்கிட்டாக்கா, இந்தியாவை சுற்றி இருக்கவங்க பூரா பகையாளிகள். இந்த பக்கம் பாகிஸ்தான், நார்த்தில் சைனா, அப்புறம் ஸ்ரீலங்கா அங்கே போர்ட் டாக் பண்ணுறதுக்கு, கப்பலை நிறுத்துவதற்கு உதவி செய்தது. சைனா கப்பலை நிறுத்துவதற்கு ஸ்ரீலங்கா உதவி செய்கிறது. சைனாவுக்கு நிறைய கடன் இருக்கிறது, கொடுக்க வேண்டிய கடன். இதனால் ஏறக்குறைய அவங்க சைனா பக்கம் தான் போவாங்க அப்படின்னு ஒரு நினைப்பு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்தால் அந்த கப்பலில் இருக்க, ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற கப்பலில் நிறுத்தி வச்சிருக்கோம், அங்கிருந்து அணுகுண்டு ஆயுதங்கள் எல்லாம், நியூக்ளியர் பாம்ஸ் எல்லாம் விடுவார்கள், மிசைல்ஸ் எல்லாத்தையும். முதல்ல தாக்குறது தமிழ்நாடைத்தான் தாக்க போகுது அப்படின்னு சில புரளிகள்லாம் இருக்குது. இந்த பக்கம் பங்களாதேஷ் முன்னால் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது, இப்போ அதுவும் சண்டைக்கு எதிர் நாடாகிடுச்சு, எதிராளி நாடாகிடுச்சு. அங்கே இருக்கிற இந்து கோயில்கள், இந்துக்கள் எல்லாத்தையும் ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு.
எங்கே பார்த்தாலும் சண்டை. ஆப்பிரிக்காவில் அதை விட சண்டை. சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஆனால் சண்டை சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. யூரோப்லேயும் சண்டை. எந்த நேரத்துலையும் ரஷ்யா வந்து நம்மளை அட்டாக் பண்ணும் அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பி ரெடி அட் எனி டைம் அப்படின்ட்டு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து நம்ம ட்ரம்ப் வந்து பிரசிடெண்ட் எலக்டானாக்க நேட்டோவை சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் சண்டை. இந்த சண்டை எல்லாத்தையும் சமூகமாக போங்கப்பா போங்க, சுமூகமாக போங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஐநா சபை இருக்கிறது. அந்த ஐநா சபைக்கு பவர் இருக்கா? இல்லை, கொஞ்சம் கூட கிடையாது. ஐநா சபை இருக்கிறதுக்கு பண செலவுக்கு யார் பணம் கொடுக்கறது? அமெரிக்கா போன்ற நாடுகள், ரிச் கண்ட்ரிஸ். மற்ற நாடுகளும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குது. ஆனால் அமெரிக்கா தான் நிறையா கொடுக்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் ரிசர்வ்டு கரன்சி இருக்குது. எவ்வளோ நாளும் நோட்டை அடிக்கலாமே, பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்துருக்கலாமே, டாலர் வேல்யூ குறையாது, ஓரளவுக்கு எல்லாம் குறையாது. அந்த ஒரு எண்ணத்தில் தான் தில்லுன்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த ஒரு இதில் தான் அவங்க அடிச்சுன்னு எல்லா நாடுகளுக்கும் ஆயுதங்களை சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போ செக்யூரிட்டி கவுன்சில்னு ஒன்று இருக்குது ஐநா சபையில். அதில் வந்து சில நாடுகள் தான் வந்து மெம்பர்ஸு. அவங்க வந்து ஐநா சபையில் என்ன ரெசல்யூஷன் கொண்டு வந்தாலும் கூட அதை நிராகரிக்கலாம், வீட்டோ பண்ணிடலாம். அவர் எப்படி ஐநா சபை உலகத்தை பாதுகாக்கும்? உலகத்தை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு யாருமே இல்லை. இந்தியாவை எடுத்துக்கிட்டாக்க இந்தியாவில் இருக்கிறவர்கள் எல்லா இந்தியர்களையும் பாதுகாப்பதற்கு இந்திய கவர்மெண்ட் செயல்படுதா? கிடையாது. தன்னுடைய பார்ட்டி ஜெயிக்கணும்னா, பிஜேபி ஜெயிக்கணும்னா யார் யாரை எங்கே சப்போர்ட் பண்ணணும், யார் யாரை எங்கே முன்னுக்கு கொண்டு வரணும், உதவி பண்ணணும் அப்படின்ட்டு பணக்காரர்கள் அயோத்தியாவில் ராமர் கோயில் கட்டுறதுக்கு எவ்வளோ பேர் உதவி பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் திருப்பி கொடுத்தாகணும்ல, அவங்களாம் எதிர்பார்ப்பாங்கல்ல. கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது, கவர்மெண்ட் ஏதாவது நம்மளை வச்சு ஆதாயம் தரலாம்னு. இப்படி இருக்கும்போது அந்த அந்த ஆளுகளை தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, அந்த பிஜேபியில் ஹையரப்ஸ், மேல்நிலையில் இருக்கிறவங்க, பாலிட்டிஷியன்ஸ், இவர்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது, பணக்காரர்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் இருக்குது. சாதாரண மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கா? கிடையாது. அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. முஸ்லீம்களுக்கு இல்லவே இல்லை. பயந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தாலும் யூபியெல்லாம் ரொம்ப மோசம். புல்டோசரை வச்சு எந்த நேரத்தில் அவங்க வீட்டு எல்லாத்தையும் இடித்து தள்ளுறதுக்கு ரெடியாக இருக்கார் அந்த பிரைம் மினிஸ்டர். அந்த பிரைம் மினிஸ்டர் தான் அடுத்து மோடிக்கு பிறகு அடுத்து பிரைம் மினிஸ்டராக வரப்போகிறாருன்னு ஒருத்தர் ஜோசியர் சொல்லிகிட்டு இருக்காரு. ரொம்ப புகழ்வாய்ந்த ஜோசியர், வேதிக் அஸ்ட்ராலஜர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது உலகத்தில் எங்கப்பா மக்களுக்கு பாதுகாப்பதற்கு, உலகம் முழுவதையும் பாதுகாப்பதற்கு யாரால முடியும்? அது மட்டும் இல்லை, ஒரு நண்பர் கேட்டிருந்தார், கிளைமேட் வந்து எக்கச்சக்கமாக அஃபெக்ட் ஆகிருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே மழை, எதிர்பார்க்காத நேரத்திலலாம் ஒரே ஜாஸ்தியாக மழை, புயல், ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ சம்மர்லாம் பயங்கர ஹாட்டாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஸ்டார்ம்ஸ். அண்டார்டிகாவில் தான் நினைக்கிறேன், அண்டார்டிகாவில் ஒரு பெரிய ஐஸ் கட்டி அது கம்ப்ளீட்டாக உருகிருக்கு, விடுபட்டு வந்து அது உருக ஆரம்பித்திருக்காது. இந்த மாதிரி ஆகிட்டே இருந்தாக்க நீர்மட்டம் அதிகமாகும், கடற்கரை இருக்கிற நாடுகள் எல்லாருக்கும் மூழ்கி போயிடும்னு சொல்கிறாங்க.
இதெல்லாம் தடுப்பதற்கு எந்த கவர்மெண்ட்டாலும் முடியுதா? எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்தால் நல்லது. கேஸை வச்சு பண்ணுறதை விட கிளைமேட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கேஸ், அந்த ஆயில் வச்சு மோட்டர் வைக்கிறாங்கல்ல கார், அதை விட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்ஸு. ஆனால் அமெரிக்காவில் அந்த ஆயில் விற்று பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கவர்மெண்ட்டை விடுறது கிடையாது. சைனாவிலேருந்து ரொம்ப சீப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. உலகத்துக்கு விற்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. 100% டேரிஃப், சுங்க வரி கட்டணும் அப்படின்னு விட்டாங்க மிஸ்டர் பைடன் அவர்கள். இவர் கிளைமேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது யார் எந்த கவர்மெண்ட்டு, எல்லா பேரும் பழைய மாதிரியே தான் கேஸ், இது கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஹீட் அதிகமாகுது, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. யாராவது முன் வர்றாங்களா? இந்த இயற்கையையும் பாதுகாப்பதற்கு யாராலும் முடிவதில்லை. அவங்கவுங்க தேர்தலில் ஜெயிக்கணும், அவ்வளோதான். தேர்தலில் ஜெயிச்ச பிறகு அதை தக்க வச்சுக்கணும். அடுத்த எலெக்ஷனுக்கு வரைக்கும் அங்கே இங்கேயும் அப்படி எப்படி மேனிப்புலேட் பண்ணணும். எலெக்ஷனில் யார் உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் அவங்களுக்கு தயவு காட்டணும். இப்படி தான் இருக்குது எல்லா நாட்டிலையும். ஒரு நாட்டில் 2 நாட்டில் எல்லா நாடுகளும் இருக்குது. இப்படி இருக்கும்போது உலகத்தையே பாதுகாப்பதற்கு யாரால் முடியும்? ஒருத்தரால். இப்போ இருக்கிற கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் யாராலையும் முடியாது. இருந்தால் ஜெயிக்க மாட்டாங்க அவங்க. அடுத்த தேர்தலே தோத்து போயிடுவாங்க. இப்படி இருக்கும்போது உலகத்தையே பாதுகாப்பதற்கு யாராலும் முடியும்? எல்லா பேரும், இதுக்கு முன்னா நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லா பேருமே தான் கண்ட்ரி, தன்னுடைய ரிலிஜன், தன்னுடைய எத்னிசிட்டி, ரேஸ், இதை பாதுகாக்கணும்னு தான் பார்க்குறாங்க. ஒவ்வொரு இமிக்ரேஷன் மூலமாக ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்க்கு போன, ஜெர்மனிக்கெலாம் போன இவங்க முஸ்லிம்ஸ் கூட அவர்களுடைய அந்த அந்த பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கால் ஊன்னோடனே அதை ஃபாலோ பண்ணுவோம். அதைத்தான் ஃபாலோ பண்ணுவோம். எல்லாரோடையும் மிங்கிள் பண்ணி, மனிதர்கள் தானே எல்லா பேருமே, மனிதர்களாக ஒருத்தர் சேர்த்து வாழலாம் இல்லையா? பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கும் இந்த உலகத்தையே பாதுகாப்பதற்கு யாரும் தயாரில்லை. அப்படி இருக்கும்போது உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். உனக்கோ வயசாயிருச்சு, அதை பார்த்தா இப்போ காடுவா வீடு போகுங்கிறது காடு பாவாங்கிற நிலையில் இருக்கிற நீ, உன்னால என்ன முடியும்? இங்குதான் தெய்வத்தின் பவர் இதுவரையில் உபயோகிக்கப்படவில்லை. அதை இதுவரையில் வந்ததில்லை. நீங்களும் பார்த்துருப்பீங்க. மக்கள் இப்ப இல்லை, டைம் இம்மெமோரியல், நினைவு இருக்கிற வரையில் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாக்க, அதுக்கு முன்னால ஆந்த்ரோபாலஜிக்கல் இது எல்லாத்தையும் தோண்டி எடுத்து பார்த்தா கூட அங்கங்க சண்டை இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. சண்டை இல்லாத நாளே இல்லை. யாராவது எந்த மூலையிலையாவது சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, கூச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அது இப்போ நிறைய ஆயுதங்கள் இருக்கு. ஒரு பாம்பு போட்டாங்கன்னா திணிச்சு எத்தனையோ பேர் செத்து போயிடுவாங்க.
அப்படி இருக்கும்போது ஏன் இவர்கள் இந்த இந்த டைம் மெமோரியலிருந்து அந்த நினைவு தெரிந்தவர்களிலிருந்து எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள், பகவான்கள் இருக்கிறார்கள், வந்து போதித்திருக்கிறார்கள். ஏன் யாராலும் இந்த உலகத்தில் அமைதி கொண்டு வர முடியவில்லை? அப்படியே தான் இருக்கு, சண்டை வந்துகிட்டே தான் இருக்கு. ஏன் அப்படின்னா புத்த மதத்தை பரப்புறதுக்கு அவர் கிங்கனுடைய டைம் வேணும். அந்த கிங் வந்து மற்ற கிங்க்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்க, வேற கிங்லாம் ஆப்போசிட்டாக இருந்தாக்கா அவங்கெல்லாம் புத்த மதத்தை மதிக்க மாட்டாங்க, அழிக்கணும்னு தான் நினைப்பாங்க. எல்லாம் அப்படித்தான். முடியவே இல்லை, இதுவரை யாராலையும் முடியவில்லை. ஏனென்றால் இதுவரையில் முழுவதுமாக ஆதியிலிருந்து மனிதன் அதாவது ஆதி நிலையிலிருந்து மனித நிலை வரையில் இருக்கின்ற அனைத்தையும் தெரிந்த ஒன்று இதுவரையில் உலகத்திற்கு வந்ததில்லை. அதனுடைய பவர் உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மனிதர்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த இந்த 7 சக்கரங்கள்ல இருக்கிற பவர் இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு தெரியும், மனிதர்களுக்கு தெரியும். குண்டலினி பவர் ஜோசியம் சொல்ல தெரியும், சாங்கியம் சொல்ல தெரியும். ஏதாவது நடக்கலக்க, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலன்னு இதுதான் தெரியும் உங்களுக்கு. உலகத்தை முழுவதையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மனித உருவில் இதுவரை வந்ததில்லை. ராமர் கிருஷ்ணர்லாம் வந்திருக்காருல்ல, ராமர் கிருஷ்ணர்லாம் மித்தாலாஜிக்கல் ஸ்டோரிஸ், கதை, நீதி போற்றுவதற்காக ரிஷிகள் ஏற்படுத்திய கதாநாயகர்கள், சினிமா கதாநாயகர்கள் மாதிரி உண்மையான மனிதர்கள் இல்லை. அப்படி வந்திருந்தாலும், இதுவரைக்கும் வந்திருந்தாலும் கூட இந்த வாழ்க்கையில் சாதாரண ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு எப்படி உலகம் முழுவதையும் அமைதி கொண்டு வருவது என்று இதுவரை யாரும் சொன்னதில்லை. எல்லா பேரும் என்ன, சன்னியாசியா போங்க, சித்தர்களா போங்க, சன்னியாசியா போங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வள்ளலார் சொல்லியிருக்கிறார். வள்ளலார் போற்றுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க. அவரோட என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு காலத்திற்கு பிறகு ஃபேமிலியை விட்டுட்டு போயிடணும், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் தூங்கணும், மற்ற நேரம்லாம் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். மீதி நேரம்லாம் என்ன பண்ணுறது, யார் பிள்ளைகள்லாம் கவனிப்பா? வேலையெல்லாம் போய் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் 1 மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு இருந்தாக்கும் மற்ற நேரம்லாம் மெடிடேஷன் பண்ணால் போய் வேலை பார்க்க முடியுமா ஆஃபீஸில்? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கிற காரியமா? ஆனால் இவர் பின்னால் ஒரு கூட்டமே இம்மார்டல் ரூலர்னு சொல்லிட்டு தெரியுது. ஒரு நண்பர் இப்போ ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு இன்னைக்கு தான் பேசினார். அவர் பகவான் ரஜ்னேஷ் இருக்காங்களா, ரஜ்னேஷ் ஓஷோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். அமெரிக்காவிலையும் சரி இந்தியாவிலையும் சரி ரொம்ப ஃபேமஸ். புனேவில் இருந்தார் நினைக்கிறேன். அவர் சொன்ன வழி பிரகாரம் நடந்து ஒரு நிலையை அடைந்த அவர் சொல்றாரு, அந்த நிலையை இப்போ கொஞ்ச நேரம் சொல்ல போறேன். அவர் சொன்னார், ஓஷோவனுடைய போதனை என்ன தெரியுமா? தூங்கும்போது விழித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படிப்பா தூங்கும்போது விழிச்சுக்கிட்டே இருக்கிறது? தூக்கத்தில் நீங்கள் விழித்து கொண்டே இருக்கணும். தூக்கத்தை கான்ட்ரரியால ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இல்லையா?
எப்படி தூக்கத்தில் எப்படி முழிச்சுக்கிட்டே இருக்கிறது கம்பல்சரியா? நான் முழிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி இருந்தாக்கா அந்த தாட் தான் உங்களை ரூல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்கே நீங்கள் என்லைட்டன்மெண்ட் வர்றது? அதுதான் அவருடைய வழி, சொல்லுகின்ற வழி. அதன் வழி கடைப்பிடித்த ஒரு நண்பர் சொன்னார், கான்சியஸ்னஸ் இருந்தது, மற்ற எதுவுமே இல்லை, அந்த நிலையில் இருந்தேன் நான் அப்படின்னு. நான் சொல்ல, அந்த நிலையில் இருந்தது. அவர் அதுதான் தூரியா ஸ்டேட் நடத்திட்டு இருக்காரு, அது நண்பர். ஆனால் என்னுடன் தொடர்பு கொண்டு டெக்ஸ்ட் மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண பிறகு ரொம்ப அவர் கண்டறிந்தேன், ரொம்ப சின்சியர் மேன், பொய் சொல்லிக்கிட்டு தெரிகிற ஆள் இல்லை, நேர்மையானவர். அவர்கிட்ட கேட்டேன், அந்த அந்த நிலையில் அது எங்கே பார்த்தாலும் ஒரு இஸ்னஸ் தான் இருந்தது. ஆம்னஸ், ஆம்னு சொல்லும்ல, ஆம்னஸ் தான் இருந்தது. இஸ்னஸ் தான் இருந்தது. கான்ஷியஸ்னஸ் இருந்தது அப்படின்னாரு. என்னப்பா கான்ஷியஸ்னஸ் இருந்துச்சு? நீ எங்கே போன? நீ இல்லையா அங்கே அப்படின்னு கேட்டேன். நான் இல்லை, வெறும் கான்ஷியஸ்னஸ் தான் இருந்துச்சு. நீ இல்லாமல் இருக்கும்போது அங்கே என்ன இருந்துச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். அப்புறம்தான் அவர் கொஞ்சம் உரைச்சது. ஆமாம், நான் இருந்தேன். நீ இல்லாமன்னா அந்த சமயத்தில் எங்கே பார்த்தாலும் இருட்டை பார்த்துருப்ப, உண்மையா அப்படின்னு. ஆமாம், இருட்டப்ப எங்கே பார்த்தாலும் இருட்டு இருந்தது, நான் இருந்தேன் அந்த இருட்டில். சரி, இது எங்கே ஸ்டோர் பண்ண, இந்த இன்ஃபர்மேஷனை எங்கே ஸ்டோர் பண்ணி என் கூட பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு. என்னுடைய மைண்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. உன் ஹியூமன் மைண்டில் ஸ்டோர் பண்ணியிருக்க. அதை வந்து கான்ஷியஸ்ன்னு சொல்லி மற்றவங்கெல்லாம் பேசுவாங்கல்ல, பீயிங்னஸ், கான்ஷியஸ்னஸ், இஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரம் ஏமாத்திட்டு தெரிகிறது. அப்பட்டமா சொல்லப்பா, நான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அதான் உண்மை. நீ இருந்த, ஒத்துக்கொண்டார். நல்ல மனிதர், நேர்மையானவர். அப்புறம் அவர்கிட்ட விளக்கமாக சொன்னேன், இதெல்லாம் வந்து அந்த இந்து யோகிகள் இந்த மாதிரிவங்கெல்லாம் பேச்சுக்கு பணம் சம்பாதிப்பதற்கும் புகழ் பெறுவதற்கும் இந்த மாதிரி ஒன்றை கற்றுக்கிட்டு பேசி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். நான் சொன்னேன் அந்த நண்பர்கிட்ட, சரி, நீங்கள் வந்து ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, ஒரு மலை சாரலில் ஒரு இடத்துல மரத்துக்கு அடியில் உட்காந்து அப்படியே பார்க்குறீங்க, அமைதியாக இருக்கிறது. அந்த சமயத்தில் ஒரு மரத்தை பார்க்கிறீர்கள், வேற ஒரு தாட்டும் இல்லாமல் மரம்தான் தெரியுது உங்களுக்கு. அதுக்கு ஒரு நிலம் கழிச்சு கேட்டால், யாராவது கேட்டாங்கன்னா மரத்தை பார்த்தேன்னு சொல்லுவீங்க. அப்போ மரத்தை பார்த்து ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க உங்கள் மைண்டில், அதை பற்றி சொல்கிறீங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு சுற்றி வேற இருட்டு இருந்திருக்கிறது, அதை பார்த்துருக்கிறீர்கள், அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த இருட்டை பார்த்த உங்களுக்கும் இந்த ட்ரீயை பார்த்த உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ட்ரீ வந்து ஐம்புலன்கள் காட்டுகின்ற ஒன்று, இருட்டு வந்து மைண்டுக்குள்ளே இருக்கிறது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இந்த மைண்டுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டதுனால உடனே நீங்கள் என்லைட்டன்ட் ஆகிட்டீங்களா? தூரியா ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்களா? அக்கார்டிங் டு ஓஷோ, எஸ். பகவான் ரஜினேஷனுடைய கதை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. he was deported. ஏதோ ஒரு மர்டரில் இமிக்ரேஷன் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டு கில்ட்டின்னு சொல்லி he was convicted. இன்னொரு மர்டர் கேஸ்லேயும் he was convicted.
அவருடைய செக்ரட்டரி மெயின் என்னமோ ஆனந்த் மாவம்மா ஆனந்த் ஷீலாவை அந்த பெண்மணியும் அப்படித்தான். அதில் அவங்களும் அந்த ஒரு இதில் ஒரு மர்டரில் மாட்டிக்கிட்டு கன்விக்ட் ஆனாங்க. அது பிறகு சென்டென்ஸ் பண்ணாங்களான்னு தெரியல. இவரை டிபோர்ட் பண்ணிட்டாங்க. போங்க இதுக்கு இந்தியாவுக்கே போயிருங்கன்னு சொல்லி காட்டி விட்டாங்க. ஏன்னா அப்போ இந்த கவர்மெண்ட் ப்ராப்ளி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க, இந்தியன் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அனுப்பிச்சிட்டாங்க. வந்துட்டார். நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காரு. அவருடைய இந்த டீச்சிங்ஸ்லாம் வந்து என்ன, அவருடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நத்திங். அதை பற்றி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதை சொல்லவும் செய்வாங்க பக்தர்கள்லாம். என்னன்னா, அவருடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுடைய எஃபெக்ட் போயிடும், அதனால சொல்ல மாட்டாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற ஒருத்தர், ஒரு சாமியார், பிரபல சாமியார், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு எதாச்சியாக பார்க்க நேர்ந்தது. ஒரு மலை உச்சியில் உட்காந்து, மலைச்சாரலில் உட்காந்துருக்காரு. உட்காந்து திடீர்னு எங்கே பார்த்தா நான் எங்கும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தாட், ஒரு எண்ணம் அவளுக்கு தோன்றியது. உடனே என்லைட்டன்ட் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த தாட், ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா ஐ எம் எவ்ரிவேர் அப்படின்னு. ஏன்னா ஐ எம் எவ்ரிவேர்னு சொன்னாக்கும் கடவுள் தான் எவ்ரிவேர். அதனால் ஐ எம் எவ்ரிவேர்ங்கிற ஒரு தாட் வந்துச்சுன்னா உடனே நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப 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 நல்லா இருக்கு. நிறைய பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு உலகம் பூரா அவருடைய கிளைகள். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒன்றுக்கும் இல்லாமல் போயிடுவாங்க. இப்போ சமீபத்தில் நான் ரொம்ப லேட்டஸ்ட் நியூஸ், ஒரு இந்த பரம்பொருள் மகாவிஷ்ணு ஒருத்தர், இவர் தான் முன்னால் ஒரு வீடியோவில் பேசிக்கிட்டு இருந்தேன். அதாவது வந்து வள்ளலார் வந்து விட்டார் உலகத்திற்கு, பிறந்து வந்து விட்டார்னு. ஏன்னா சோலார் வேவ்ஸ் எல்லாம் வந்தது இல்லை, கதிர்கள்லாம் எக்கச்சக்கமாக ஒரு சமயத்தில் வந்துக்கிட்டு இருந்தது. அது வரும்பொழுது நீங்கள் பேர் பாடியோடு உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு பாறையில், அந்த சோலார் எனர்ஜி பூரா உங்களுக்கு உடம்புல படும். அந்த சோலார் எனர்ஜி இருக்குல்ல, அதன் வழியாக வள்ளலார் வந்துவிட்டு உங்களிடம் வந்திருக்கிறார் அப்படின்னார். பொட்டாரையா போடு ஒரு போடு. அவர் போய் ஆன்மீகவாதிக்கு ஆன்மீகம் பேசுகிறேன்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பேசி நல்லா மாட்டிக்கிட்டார். அவரை இப்போ ஒரு நீதிமன்றத்தில் காவலில் வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் தான் இன்னொரு யூடியூப் சேனலில் வழியாக கேட்கும்போது தான் தெரிஞ்சுது, 10வது கூட படிக்கல அவர். கர்மவினையை பற்றி பேச வேண்டார். இந்த கூட்டம் கர்மவினையை பற்றி பேசி, நண்பர் சில பேர் இருக்காங்க மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லையும். அவங்க அங்கே எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்காங்க, எத்தனை வெள்ளி காசுகள் சம்பாதிச்சிருக்காங்க தெரியுமா? எல்லா பேரும் மூட்டை அடிக்கிறது தான் இருக்காங்க. பணம் சம்பாதிக்கணும். BMW காரில் போகணும், பணம் சம்பாதிச்சு கெத்தா போகணும். நான் இதுவரை யாரிடமும் பணம் கேட்டதில்லை. என்னை குரு என்று சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரே ரிலேஷன், நானும் நீங்களும் ஒன்று, அவ்வளவுதான். ஒன்றுனாக்க இந்த மனசுல இருக்கிறது பார்த்தீங்களா, நீங்க நான் என்ற உணர்வு, அது இல்லை, அது வேட்டு. இந்த உலகம் உங்கள் மேல உங்க சாத்திய ஒரு தவறான ஒரு நான், அதற்கு பின்னால் இருக்கிறது. இன்னொன்று சொல்லணும், இதை பேசும்போது இன்னொன்று சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த என்னுடைய ஆன்மீக அனுபவங்கள், கடவுள் என்றால் என்ன, கிரியேஷன்னா என்ன நிறையா சொல்லியிருக்கிறேன். இதையெல்லாம் படித்துவிட்டு சில நண்பர்கள் வாட்ஸ்அப் மூலமாக என்கிட்ட கேட்டு விளக்கம் கேட்குறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நான் போன பிறகு இதை நீங்கள் போதிக்க ஆரம்பித்தீர்களானால் பேரழிவு வரும். ஏன்னா கான்சியஸ்னஸ்ன்னு, நான் அந்த கான்சியஸ்னஸ், அந்த வெள்ளை ஜோதிக்கு கான்சியஸ்னஸ் ஒன்று இருக்குது,
அந்த கான்ஷியஸ்னஸ் அதெல்லாம் குழந்தைகிட்ட இருக்கிறது, அந்த வெள்ளை கதிராக அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கான்ஷியஸ்னஸ் உங்களுடைய மைண்டில் இருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் தான். உங்களுக்கு எப்படி அது வெள்ளை கதியில் இருக்கும் நான் என்ற ஒன்று கான்ஷியஸ்னஸ் என்னன்னு உங்களுக்கு எப்படி போதிக்க முடியும்? எட்டர்னல் டிவினிட்டின்னு சொல்லியிருக்கிறேன். கிரியேஷனுக்குலாம் முன்னால் இருந்த ஒன்று, அதுக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்கிறது. அந்த கான்ஷியஸ்னஸ்க்கும் இவங்க மனித மண்டையில் இருக்கல, மனித மனத்தில் இருக்கல கான்ஷியஸ்னஸ் நீங்கள்னு ஒன்று, அதுக்கு சம்பந்தமே இல்லை. தொடர்பு இருக்கிறது. ஆனால் அது அதனுடைய எஃபெக்ட்னால தான் மனிதனுடைய மனதில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருகிறது, நான்கிற ஒரு எண்ணம். ஆனால் ரெண்டையும் கம்பேர் பண்ணவே முடியாது, ஏணி வச்சாலும் எட்டாது. நீங்கள் நான் சொல்கிற கான்ஷியஸ்னஸை பற்றி எப்படி போதிக்க முடியும்? அதனால் பண்ணவே பண்ணாதீங்க. பேரன்பு மூலமாக உலகத்தை முழுமையும் நான் பாதுகாப்பேன், நடக்கும் அது பாருங்கள் என்று சொல்லி இந்த காணொளியை முடிக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயக்கமில்லாமல் கேளுங்கள், பதில் சொல்லுகிறேன்.